ஹாய், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னா தட்டைப்பயிறு குழம்பு தான். தட்டைப்பயிறு குழம்புனா அது நான் வந்து கருணக்கிழங்கு, அதாவது சேனக்கிழங்கு சொல்லுவீங்களே, அது போட்டு தட்டைப்பயிரும் போட்டு வைக்கிற காரக்குழம்பு மாதிரி தான் சொல்லுவோம். நாங்கள் காரக்குழம்பு சொல்லுவோம். இது வந்து ஆயில் போட்டுக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, லைட்டாக வெந்தயம் போட்டுக்கோங்க, ஒரு 2 3 வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கட்டும். வதங்கினோன்னே தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. அதுவும் நல்லா வதங்கட்டும். வதங்கினோன்னே நம்ம இந்த சேனக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அது கொஞ்சம் கியூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாய் பொடி இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே போட்டுக்கோங்க. ஏன்னா இது புளிக்குழம்பு மாதிரி தான் வரும், அதனால் நல்லா போட்டுக்கோங்க. போட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க, கல் உப்பு தான் போடுறேன் நான். போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஒரு வதக்கிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் காய் வேகட்டும்னு சொல்லி மூடி போட்டு வேக வைங்க. நெக்ஸ்ட் வந்து புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ புளிப்பு உங்களுக்கு தேவைன்றதை பொறுத்து புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம வேக வச்சுருப்போம் இல்லையா, உப்பு போட்டு கொஞ்சம் தட்டைப்பயிறு வேக வச்சு தானே குக்கரில் வேக வச்சுருப்போம், அதை எடுத்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிட்டோம். புளி தண்ணியோட தட்டைப்பயிரும் ஆட் பண்ணிட்டோம்னா நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா கிழங்குலாம் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. தட்டைப்பயிறு ஆல்ரெடி வெந்தது, அதனால் அது திருப்பி வேகணும்னு இல்லை, கொஞ்சம் காயாக இருக்கும். அதுவும் குழம்போடு மெர்ஜ் ஆகிடும், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி குழம்புலாம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.